பார்க்கலாம். ஐரோப்பாவை வந்து சோவியத் ஆதிக்கத்திற்கும் மேற்கத்திய அந்த ஆதிக்கத்திற்கும் இடையில வந்து பிரிக்கும் ஒரு கற்பனை கோடு தான் இந்த அயன் கர்டன். அதாவது இந்த ஐரோப்பாவை வந்து 2 தொகுதிகளாக பிரித்த ஒரு எல்லைகளாக வந்து இருக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகள் வந்து அமெரிக்காவாலும் கிழக்கு நாடுகள் வந்து சோவியத் யூனியனாலும் ஈர்க்கவும் படுறாங்க. சர்வதேச பொருளாதார மற்றும் இராணுவ அமைப்புகள் வந்து இந்த அயன் கர்டன் இருபுறமுமே வந்து வளரவும் செய்கிறாங்க. ஜெர்மனி வந்து 2ஆக வந்து பிரிக்கவும் படுது. இந்த அயன் கர்டன்னால மிகவும் பிரபலமான சின்னமான அந்த பெர்லின் சுவர் வந்து கிழக்கு மேற்கு ஜெர்மனியை வந்து 2ஆக வந்து பிரிக்குது. பனிப்போரின் போது மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சோவியத் யூனியனோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வர்றாங்க. பல்வேறு கம்யூனிச நாடுகளுக்கு இடையே வந்து பொருளாதார பரஸ்பர அந்த உதவிக்கான அமைப்பை வந்து இந்த கம்கோன், அதாவது கவுன்சில் ஃபார் மியூச்சுவல் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் என்னும் கவுன்சிலை வந்து அமைக்கிறாங்க. இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க